கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். ஐசாயா 43 சாப்டர் verse 19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகளான உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக போகிறது. எல்லாவற்றையும் நான் புதிதாக்க போகிறேன். எந்தெந்த எல்லைகள்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, தடையா இருக்கு, எனக்கு ஒரு முன்னேற்றமே இல்லையே, இந்த காரியத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது சொல்லிலாம் நீங்க நினைத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, ஐ எம் கோயிங் டு டூ கம்ப்ளீட் அ நியூ திங். எல்லாவற்றையும் நான் புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்க லைஃப்ல, உங்க பிசினஸ்ல, உங்க ஸ்கூல்ல, உங்க காலேஜ்ல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல எல்லாவற்றையும் நீங்க பார்க்க போறீங்க. அப்பா சொல்றாங்க, இப்பொழுதே அது தோன்றும். நான் சொல்லல, அப்பாவோட வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அது இப்பொழுதே தோன்றும். இது அப்பாவுடைய சித்தம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை சகலவற்றையும் புதிதாக்க வேண்டும் என்பது அப்பாவுடைய சித்தம். அதனால்தான் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. அதனால்தான் நீங்களும் எல்லா வேலையும் விட்டு அப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? அப்பா சொல்றாங்க, நீங்க அறியீர்களா? நிச்சயமா அறிய போறீங்க. இத்தனை நாட்கள் நீங்க அறியாம இருந்திருக்கலாம். இன்றிலிருந்து அப்பா செய்ய போகிறதை நீங்க நேரடியாக பார்க்க போறீங்க. அப்பா செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். அடுத்து சொல்றாங்க, நான் வனாந்தரத்துல வழியை உண்டாக்குற தேவன். வனாந்தரத்துல வழி தெரியுமா? தெரியவே தெரியாது. நம்ம நடந்து போனா கூட திரும்பி நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்த பாதையே தெரியாது. ஒரு ரவுண்டு சுத்திட்டோம்னா எப்படி திரும்பி போகணும்னு நமக்கு தெரியாது. அந்த வனாந்தரத்துல அப்பா சொல்றாங்க, அங்க வழியே வராது. உங்களுக்காக அவருடைய பிள்ளையான உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, என் மகனே, என் மகளே, உனக்கு நான் வழியை உண்டாக்க போகிறேன். இந்த வழியில இனிமேல் ஆசீர்வாதமே வராது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த ஃபைலையே க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இந்த காரியத்தில் இனிமேல் எனக்கு நன்மை வராதுன்னு நினைச்சீங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அந்த காரியத்துல எது முடிந்தது என்று நினைத்தீங்களோ அந்த காரியத்துல நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அந்த பிசினஸ்ல நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அந்த வேலையில நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல அப்பா புதிய காரியத்தை செய்ய போறாங்க. இதுவரை நீங்க கண்டிராத அற்புதங்கள், அதிசயங்கள் இனி உங்க வாழ்க்கையில நடக்க போகிறதை உங்களுடைய கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா, அவாந்திர வெளிகளே ஆறுகளை உண்டாக்குவேன். அவாந்திர வெளிகள்ல தண்ணி கிடைக்கிறது கஷ்டம். எவ்வளவு தண்ணியை நம்ம ஊத்துனாலும் அந்த இடத்துல உறிந்து கொண்டே தான் இருக்கும். அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் தகப்பன் சொல்லுகிறார், நான் அவாந்திர வெளியில தண்ணீர் இல்லையா ஆறுகளையே உண்டாக்க செய்வேன். இன்னைக்கு உங்க கண்களுக்கு முன்பாக உங்க சிச்சுவேஷன்லாம் ரொம்ப பேடா இருக்கு. இது நடக்கவே நடக்காது பிரதர், அவ்வளவுதான், நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன், இனிமேல் இது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கடைசியா ஒரு வாட்டி பார்ப்போம், அப்பாவோட வார்த்தையை கேட்கலாம், என்னதான் அப்பா பேசுறாங்கன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா உங்களை பார்த்து தான் டைரக்டாக சொல்றாங்க, நான் வனாந்தரத்துல சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா சொல்றாங்க, ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீங்க ஏதோ சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சா போதுன்னு நினைக்கிறீங்க. அப்பா சொல்ற, சின்ன ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன் அல்ல, நான் பெரிய தேவன். பெரிய தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. அவர் பெரிய தேவன். பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். முந்தின வசனம் பாருங்க, verse 18. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் சிந்திக்க. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, முந்தினவைகளை நினைக்காதீங்க, அது போனது போகட்டும். பூர்வமானது இனிமேல் நீங்க சிந்திக்கவே சிந்திக்காதீங்க. அப்பா இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை நீங்க பாருங்க. அதிலே 17 வசனம் பாருங்க, verse 17. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும். குதிரை, ஒரு பெரிய சேனையே உங்களுக்கு விரோதமா மந்திரம் செஞ்சிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு விரோதமா ஆபீஸ்ல கெட்ட நேம் வர மாதிரி செய்திருக்கலாம். இன்றைய தினத்துல அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க, உங்களுக்கு விரோதமாக ஒரு போர் செய்கிற சேனையே வந்தாலும் அவைகளில் ஒருமித்து விழும்படி நான் செய்வேன் என்று சொல்லுகிறார்.
அது எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்றாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எது வந்தாலும் வாய்க்கவே வாய்க்காது. அதே சங்கீதம்ல 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல அப்பா சொல்றாங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அதே நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க அப்பாவை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். சொந்தக்காரங்களை குறித்தோ, அப்பா அம்மாவை குறித்தோ, கூட பிறந்தவர்களை குறித்தோ, மாமனாரை குறித்தோ, மாமியாரை குறித்தோ, கூட வேலை செய்யறவங்களை குறித்தோ, எங்களுக்கு அவங்க மூலமா நன்மை வரும், இவங்க மூலமா நன்மை வரும், இவங்க உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க அவங்க உதவி செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வேற யாரையும் என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. அவங்களை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அடுத்து பாருங்க, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. இந்த காலை நேரத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, நான் யாரை குறித்தும் மேன்மை பாராட்டவே மாட்டேன். எனக்கு ஒத்தாசை அப்பா கிட்ட இருந்தா வரும். சங்கீதம் 121:1-2 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அப்பா கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ஒத்தாசை வர, வேற எங்க இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வராது. அதுலயே 4வது வசனம் பாருங்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, உங்க மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அப்பா நிறைவேற்றுவாங்க. நீங்க எதிர்பார்க்கிறதற்கு மேலாகவும் செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு பெரிய காரியங்களை, இது முதல் நீங்க பார்த்துடாத பெரிய பெரிய காரியங்களையும் அப்பா உங்க வாழ்க்கையில செய்ய போறாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. என் பிள்ளைங்களுக்கு நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் ஒரு ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அப்பா நீங்க தீர்க்க தரிசனமாய் சொல்றீங்க, நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். இனி உங்க வாழ்க்கை எல்லாம் மாறப்போகிறது. இதுவரை நீங்கள் கண்டிராத அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்திருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அது நடக்க ஆரம்பித்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில நீங்க அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய எல்லா பிரச்சனைகள், பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமாதானம், குடும்பத்துல சமாதானம் இல்லை, ஒரு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. சிலர் தற்கொலை கூட பண்ணிக்கலாமா, உயிரே விட்டுடலாமான்னு சொல்லி கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பா உங்களை பார்த்து நேரடியாக சொல்றாங்க, நீங்க உயிரை விடணும்னு அவசியம் இல்லை. அப்பா உங்களுக்காக தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அவருடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்பா சொல்றாங்க, உங்க சூழ்நிலைகள் எல்லாம் இன்றிலிருந்து மாறப்போகிறது உங்க கண்கள் காணும். பெரிய பெரிய அற்புதங்களை, நீங்கள் எதிர்பாராத அற்புதங்களையும் ஏசப்பா செய்வேன் என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. அவர்களுக்கு எதிர்பாராத பெரிய பெரிய அற்புதங்களையும் செய்ய போறீங்க. அதே போல கேன்சரு, எய்ட்ஸ், டாக்டர் சொல்லிடுவாங்க இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்பா உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, நீங்க யாருக்காக அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, அப்பா மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற தேவன். அவருக்கு இது லேசான காரியம். யார் யாரெல்லாம் ஐசியூல பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறத காரியம். எல்லா கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம் எல்லாவற்றையும் இந்த தலைமுறையால சுகத்தை தருகிறேன். திமிர்வாதக்காரர்களை சொஸ்தமாக்குறப்பா. குருடர்கள் பார்க்கவும், செவிடர்கள் கேட்கவும், முடவர்கள் நடக்க செய்யறதற்காக, இப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக, இந்த ஜீவன் இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக, இந்த நொடியே நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக, இப்படி பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக இப்பொழுது வேதனையோடு பார்த்து கொண்டிருக்காங்க, அது எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின் சந்தோஷமாய் மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீரப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை ரட்சித்து அவர்கள் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக, இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து நீங்க வழி நடத்த போகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன், அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா எனக்கு அற்புதம் செஞ்சாங்கன்னு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம்.